வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம் வீட்டுக்குள் வருபவர்கள் பார்வையில் படும்படி வைக்க வேண்டிய மங்களகரமான பொருட்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாமா? மங்களகரமான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதலிடம் பிடிப்பது கண்ணாடி தாங்க. வீடாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், கண்டிப்பாக கண்ணாடி இருக்கும். வீட்டில் நம்மளை முகங்களை பார்க்குறதுக்காக கண்ணாடி வச்சுருப்போம். கோயிலில் பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கண்ணாடியில் தான் காட்டுவாங்க. ஏன்னா அது மங்களகரமான பொருள் அப்படிங்கிறனால. அப்படிப்பட்ட மங்களகரமான பொருள் வந்து நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வர்றவங்க பார்வை அதில் படும்படி இருக்கணும். அப்போ உள்ள வீடுகளெல்லாம் பெரிய பெரிய கண்ணாடி என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டும்போதே நிலவாசலில் ஒரு கதவே கண்ணாடியை வச்சு கட்டுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குல்ல. நம்ம வீட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, கண்ணாடி வைக்க இடம் இல்லை. அதனால மீஷோவில் இந்த மாதிரி வால் மிரர் ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்டிக்கர். ஒரு 20 பீஸ் இருக்குதுல, 146 ரூபா அதோட ரேட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஸ்டிக்கரை வந்து என்னுடைய நிலவாசலில் ஒட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். நிலவாசலில் வேறு எங்கேயுமே இடம் இல்லை, இந்த கதவுல தான் ஒட்டலாம். அதனால் வந்து நம்ம இந்த கதவு 2 கதவுலையுமே வந்து இந்த மிரர் ஸ்டிக்கரை வந்து அழகாக ஒட்டிடலாம். ஒட்டிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா மெல்லிஸாக ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அதை அழகாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பரான கண்ணாடி ரெடி. பளிச்சுன்னு நம்ம முகம் வந்து அதில் அழகாக தெளிவாக தெரியுது. அந்த இடமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கண்ணாடி ஒட்டவும் மங்களகரமாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, எல்லார் வீட்டுக்கும் நல்ல எண்ணங்களோட தான் போவோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு வரவங்க நல்ல எண்ணங்களோட வருவாங்களான்னு பார்த்தா அது தெரியாது இல்லையா? அப்படி நம்ம வீட்டுக்கு எதிர்மறை எண்ணங்களோடு வர்றவங்க பார்வை அந்த கண்ணாடியில் பட்டுட்டு, அதாவது அவங்க உருவத்தை அவங்களே பார்க்கும்போது அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் நேர்மறை எண்ணங்களாங்க மாறிடும். அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டு என்ட்ரன்ஸில் கண்ணாடி வைங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் மெயின் டோர். உள்ளேருந்து அப்படியே வெளியில் வந்தாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த மெயின் டோரில் நின்று பார்த்தாங்கன்னா, நம்ம நிலவாசலில் ஒட்டியிருக்கோம் இல்லையா கதவுல கண்ணாடி, அந்த கண்ணாடியில் முகம் வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. இங்கேருந்து பார்க்கும்போதே முகம் வந்து தெளிவாக தெரியுது. நம்ம வீட்டில் எப்போதுமே ஒரு கதவு சாத்தி ஒரு கதவு திறந்து இருக்கும். சம்டைம் வந்து 2 கதவும் சாத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த படிக்கிட்ட நின்று பார்க்கும்போதே அவங்களோட உருவம் வந்து தெளிவாக அந்த கண்ணாடியில் தெரியும். கண்ணாடியை பார்த்தா உத்து பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஏன்னா அவங்களுடைய அழகை ரசிக்கிறதுக்காகவாது கண்ணாடியை உத்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களோட உருவத்தை அவங்களே பார்க்கும்போது அவங்களோட எதிர்மறை எண்ணங்கள்லாம் நேர்மறை எண்ணங்களாக மாறிடும். அப்படிங்கிறதுக்காக தான் நிலவாசலில் கண்ணாடி வைக்கிறது. உங்கள் வீட்டில் கண்ணாடி வைக்க இடம் இல்லைன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மங்களகரமான பொருள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் விநாயகர் தாங்க. அவரை வந்து நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கிறது ரொம்பவே விசேஷம். நம்ம வந்து கண்ணாடிலாம் வைக்க நம்மளுக்கு இடம் இல்லை, தோது இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி விநாயகர் ஃபோட்டோவை வந்து வச்சுக்கோங்க. வர்றவங்க பார்வை இதில் படும்படி, அதோட அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்களாக இவர் விநாயகரை பார்த்ததும் நேர்மறை எண்ணங்களாக மாற்றிடுவார். அவருடைய அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர். அதனால தான் நம்ம வந்து வீட்டு நிலவாசலில் வந்து விநாயகர் ஃபோட்டோ வைக்கிறோம். நான் வந்து விநாயகர் ஃபோட்டோ வைக்கும்போது பெரிய வால் ஸ்டிக்கராக ஒட்டிட்டேன். வர்றாங்க நல்லா வர பார்த்துட்டு வாங்கப்பா உள்ள அப்படின்னு. அடுத்த மங்களகரமான பொருள்னு பார்த்திங்கன்னா உருளி. இந்த உருளியில் நீர் நிரப்பி பூ போட்டு வைக்கிறது ரொம்பவே விசேஷம். ஏன்னா வர்றவங்க பார்வை வந்து அந்த வண்ண வண்ணமான கலரான பூக்களை பார்க்கும்போது அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்களாக நேர்மறையாக மாறிடும். அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா வீடு கட்டுறது வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அதை வீடை கட்டுறதுக்கு படாத பாடுபட்டிருப்போம். கடனுடனே வாங்கி வட்டிக்கு வாங்கி வட்டி குட்டி போட்டிருக்கோம். அப்படி கஷ்டப்பட்டு நம்ம வீடு கட்டியிருப்போம். அது வீட்டுக்குள்ளே இருக்க பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா மாதம் லோன் போட்டு வாங்கி வச்சுருப்போம். வர்றவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்பா எவ்வளோ பெரிய வீடு, இதை கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகிருக்கும், இந்த பணத்துக்கெல்லாம் எங்கே வந்து இந்த பணம்லாம் வந்திருக்கும். வீட்டுக்குள்ளே டிவியை பாருங்கள், டிவியே 1 லட்ச ரூபா இருக்கும் போல், சோபா பல லட்ச ரூபா வரும் போல். தேக்கிலே சும்மா வீட்டை செதுக்கியிருக்காங்க. சோபா அவ்வளோ ரேட்டு, கட்டில் ஒரு ரேட்டு, பீரோவில் ஒரு ரேட்டுன்னு அவங்களா ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களா ஒன்று சொல்லிவிட்டு அவங்களா போய்கிட்டே இருப்பாங்க. அந்த லோனெல்லாம் கட்டுறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எம்பூட்டோ போட்டிருப்போம். அது நமக்கு தான் தெரியும், ஆனால் வர்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே வர்றவங்களும் நல்ல, அதாவது மங்களகரமாக வரணும், வீட்டுக்குள்ளே வாழ்கிறவங்களும் மங்களகரமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் பெரியவங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உருளி வைக்கும்போது அந்த கலரான பூக்களை பார்க்கும்போது அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள்லாம் நேர்மறையாக மாறிடும். அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம வீட்டில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே 3 உருளி வச்சுருக்கேன். இதை தாண்டி உள்ளே வந்தாங்கன்னா ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி உருளி ப்ளஸ் விநாயகர் அப்படி சேர்த்து நான் வச்சுருக்கேன். அழகாக கீழே வந்து ஒரு கோல்டு தாமரை மாதிரி வச்சு அதில் வந்து உருளி வச்சு பூ போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம விநாயகரை வந்து அதில் அமர்த்தியிருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அந்த உருளியை வந்து வெளியில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு வந்தாலும் உள்ளே வர பார்த்துட்டு உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் தான் செட் பண்ணியிருக்கேன்.
அடுத்த மங்களகரமான பொருள்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம், ராஜக்கனி. இது வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த பழம் எலுமிச்சம்பழம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்ணாடி கண்ணாடி டம்ளர் தான் யூஸ் பண்ணணும். அதில் சுத்தமான நீர் நிரப்பிட்டு ஒரு நல்ல பழம், அதில் கரும்புள் எதுவும் இல்லாமல் ஒரு எலுமிச்சம்பழத்தை அதுக்குள்ளே போட்டுறணும். போட்டுட்டு அது மேலே ஒரு பூ வச்சுட்டு அழகாக நம்ம வர்றவங்க பார்வை படும்படி நம்ம ஹாலில் வைக்கிறது ரொம்பவே விசேஷம். இது வந்து வீடு, கடை, ஆஃபீஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. வர்றவங்க பார்வை அதில் படும்போது அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை பூரா வந்து அந்த லெமன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடி என்ட்ரன்ஸில் வைக்க சொல்கிறாங்க. நான் வந்து என்னுடைய டைனிங் டேபிள் மேலே வச்சுருக்கேன். ஏன்னா அந்த இடமே மங்களகரமாக தான் இருக்கும். நம்ம புத்தர், மணி பிளான்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் அதை வந்து வச்சிடுறேன் வரவங்க பார்வைப்படும்படி. இதை வந்து தினமும் வந்து தண்ணியை மாற்றி பழம் மாற்றலாம். அப்படிலாம் 2 நாளைக்கு ஒரு அந்த தண்ணியை மாற்றி பழத்தை மாற்றி வைக்கிறது ரொம்பவே விசேஷம். அடுத்த மங்களகரமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு, மகாலட்சுமி தாயாரின் அம்சம். இந்த கல் உப்பை வந்து இந்த மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கல் உப்பை வந்து நிரப்பி வச்சுக்கலாம். நிரப்பிட்டு அது மேலே கிராம்பு அல்லது மிளகு இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. நான் வந்து கல் உப்பு நிரப்பிட்டு அது மேலே மிளகு போட்டு வச்சுக்கிறேன். இதுவும் வந்து வர்றவங்க பார்வையில் படும்படி நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த அவங்களோட எதிர்மறை எண்ணங்கள் ஃபுல்லும் வந்து அந்த கல் உப்பு கரையிற மாதிரி கரைஞ்சி போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் கல் உப்பு நம்ம வைக்கிறது. இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கல் உப்பை தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு புதுசாக கல் உப்பு மாற்றி வைக்கணும். இதையும் வந்து என்னுடைய டைனிங் டேபிள் ஒரு ஓரமாக ஹாலில் வச்சிடுறேன். அவங்க பார்வை இதில் படும்படி நம்ம வைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே நிலவாசலில் எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கிறது, பூரண கும்பம் வைக்கிறது, வாழை மரம் வைக்கிறது, அது மாதிரி மாவிலை தோரணம் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வர்றவங்க பார்வையில் படும்படி வைக்க வேண்டிய மங்களகரமான பொருள் இதெல்லாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.